ஹாய் LTF, நாங்கள் யூசுஃப். எங்கள் LTF நான் சூப்பராக இருப்பீங்க. LTF நீங்கள் பார்ப்பீங்க என்னடா இன்றைக்கி டிப்டப்பாக ரெடி ஆகிட்டு க்ளோவெல்லாம் போட்டு ரைடாக போகிறேன்னு சொல்லி. இன்றைக்கி டேட் என்னென்னா December 25. இன்றைக்கி LTF நான் வந்து ஆல்ரெடி நான் ப்ரொமோட் பண்ணி போய்ட்டு ஒரு மோட்டோ ஷோ உண்டு. அந்த மோட்டோ ஷோக்கு தான் போக போகிறோம். அண்டு என்ன மோட்டோ ஷோ இருந்ததுன்னா பைக் ஸ்டன். ஏன்னா மெயினாக நாங்கள் அதுக்கு தான் போகிறோம். அதில் வந்து ஆஃப்டர் டிஜே பார்ட்டி மீக்குது. அண்டு நாங்கள் போகிறது வந்து மோட்டோ ஷோ பார்க்குறதுக்கு. பைக் சூப்பர் பைக்ஸ் எல்லாம் வரும் அண்ட் ட்ரீம் பைக்ஸ் எல்லாம் வரும். அண்ட் அதே மாதிரி அண்டு ஸ்டன்ட் ஷோ எல்லாம் நடக்க போகுது. அண்ட் LTF இன்றைக்கு அதுக்கு தான் பார்க்க போகிறோம். கெண்டி சாகசுயனில். அண்டு இன்றைக்கி யார் யார் பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களோட சின்ன பொடி யாருன்னு சொன்னால் எங்களோட உமரோட தம்பி. நீங்கள் பார்த்துப்பேன் எங்களோட வ்ளாக்ஸில் வந்து உமர்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் எல்லாமே வந்தான். அண்டு அவன்கிட்ட தம்பி முகமது. அண்டு அதோட பாருங்க LTF எங்கள்கிட்ட ஜெய்ரோ இந்த மாதிரி லுக் தரான்னு சொல்லி நான் வந்து இப்போ ஒரு 1-2 டேஸுக்கு முதல் தான் எங்கள்கிட்ட ஜெய்ரோ ஃபுல்லாக மோடிஃபிகேஷன் பண்ணோம். அண்டு மாஸ்க் மாற்றி அண்ட் அதே மாதிரி சின்ன மோடிஃபிகேஷன் பண்ணி. அண்டு அது இல்லாமல் நான் அதை ரிவீல் பண்ணல. எங்களோட LTF ரிவீல் பண்ணல. என்ன ரீசன்னு சொன்னால் நான் இந்த மோட்டோ ஷோக்கு போயிட்டு ரிவீல் பண்ணுவோமே அப்படின்னு சின்ன வீடியோன்னு போட்டிப்பா. அதில் தெரிஞ்சாக்களுக்கு பார்த்தாக்களுக்கு விளங்கிக்கும். அதை பற்றி மாஸ்க் பற்றி தெரிஞ்சாக்கள் வந்து அது விளங்கிக்கும். இல்லைன்னு சொன்னால் யாருக்கும் விளங்கிக்காது. ஓகேப்பா, யாரும் சீக்கிரம் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூவாக தாங்க. என் யூடியூப்பில் நாங்கள் 1K ரீச் பண்ணிட்டோம். நான் வந்து மிச்சத்தை மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நாளைக்கு போகிறோம் மோட்டோ வ்ளாக் கூட எடுக்க போகிறப்போ. ஓகே, மிச்சத்தை மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே LTF, நான் ஒன் பண்ணி பேசிக்கிட்டு வந்து LTF ஒரு 100-150 மீட்டர் மாதிரி. அண்டு அதோட பார்த்தா கோப்ரோ சத்தம் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. அது என்ன இஷ்யூ உண்டு நான் வேறு ஒரு வீடியோ மேக் பண்ணி சொல்கிறேன் LTF. என்ன இஷ்யூண்டா பேட்ரி இஷ்யூ. அதே இஷ்யூ அப்படியா வேறு வீடியோ மேக் பண்ணி சொல்லணும் டிக்கேங்க LTFக்கு. ஓகேப்பா, இந்த பேட்ரி ஓகே நினைக்கிறேன், பார்ப்போம். அண்டு LTF ரொம்ப நாளைக்கு போகிறோம் LTF. நாங்கள் ஒரு மோட்டோ ஷோட்டுக்கு போகிறோம் LTF. மோட்டோ ஷோன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு போகிறோம். எப்படி சொல்கிறது, அது ரைடு எதுவுமே போகல LTF. இப்போ கொஞ்சம் நாளாக மழை சீசன் அண்ட் ஸ்ரீலங்கன் கிளைமேட் அண்ட் அதே மாதிரி ஸ்ரீலங்கா சிச்சுவேஷன். LTF சூப்பர் பைக்கில் ஆகிக்குது LTF. மை ட்ரீம் ப்ரோ. LTF அதெல்லாம் மோட்டோ ஷோக்கு LTF வரப்போகுது. அண்டு மோட்டோ ஷோ தான் LTF வரப்போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது LTF. இந்த BMW S1000 RR பார்க்க போகுது, R1 பார்க்க போகுது, CBR பார்க்க போகுது LTF. இந்த மனசு ஒரு மாதிரியாக உருக்கிட்டு போகுது LTF. அண்டு அது மட்டும் இல்லை பைக்குன்னு சொல்கிறது WRX D-Tucker எல்லாமே பைக் தான். அண்டு சூப்பர் பைக் கேட்டகரியில் வரும். அது இல்லாமல் மற்றபடி எனக்கு எல்லா பைக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்டு NS ஆகிக்கலும், MT-15 ஆகிக்கலும், KTM ஆகிக்கலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா பைக்குமே. அண்டு ஓகே LTF என்னன்னு சொன்னால் எங்கள்கிட்ட மைக் இல்லாததுனால சவுண்ட் கொஞ்சம் குவாலிட்டி குறைவாய்க்கும். அண்டு கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் LTF. என்ன ரீசன்டா இது LTF, இந்த ரீசன்னால தான் LTF. அண்டு ஓகேப்பா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஜனவரியிலேருந்து இன்ஷால்லாம் நாங்கள் வந்து லாங் ரைடெல்லாம் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறோம். ஓகே, கிளைமேட் எல்லாம் ஓகே எல்லாம் நல்லான்னு சொன்னால் மாஸ் பண்ணலாம் LTF. லாங் ரைடெல்லாம் போயிட்டு எங்கள்கிட்ட நிறைய ஊரில் எங்கள் LTF விற்கிறாங்கப்பா. நிறைய ஊரில்னு சொன்னால் அந்த எல்லா ஊரையும் முன்னுண்டா சொல்லலைடா. இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஈஸ்டர்ன் சைட்லேருந்து நிறைய போடியம் அடிக்கிறாங்க பார்க்குறாங்க. ஏன்னா அதுவும் இல்லாமல் நிறைய போடியமார் ஜஃப்னாலேருந்து, அக்கரை பத்துலேருந்து, வவுனியாலேருந்து அண்டு என்னோட ஒரு மோட்டோ ஷோட அந்த ப்ரொமோஷன் அந்த வீடியோ வந்து ரீச் ஆகிடுச்சு, வைரல் ஆகிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் நல்ல ஒரு ரீச் போயிடுச்சு. அதனால நிறைய வவுனியா போடியமாரெல்லாம் பார்க்க வரேன்னு சொல்லிக்கிறாங்கப்பா இந்த மோட்டோ ஷோவை. அண்டு அதனால் ரொம்ப ஹாப்பி. அண்டு ஓகேப்பா, நாங்கள் இந்த மோட்டோ ஷோ அப்படியே பார்த்துட்டு அண்டு அப்படியே நாங்கள் இன்றைக்கி வாரத்தை ட்ரெயின் ஆகிக்க போகுது. மோட்டோ ஷோன்னு சொன்னால் என்னென்ன நடக்க போகுதுன்னா, மோட்டோ ஷோவில் வந்து பைக் ரிலேட்டட் மட்டும் இல்லை, வெஹிக்கல், கார், பெரிய பெரிய கார், ஜீப் எல்லாம் மோடிஃபிகேஷன் பண்ணது. அண்டு அமரெல்லாம் வரும். என்னென்னா நான் இருக்கிற மாதிரிக்கு லுசிஃபர்ன்ற ஒரு கிளப் ஒன்று இருக்குது. லுசிஃபர்ன்ட்டு வெஹிக்கல் கிளப் ஒன்று, அவங்களும் மாறன்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் ஸ்டன்ட் ஷோ யார் செய்கிறாங்கன்னா அல்ஃபா ரைடர்ஸ் ஸ்டன்ட் ஷோ நடக்க போகுது. அல்ஃபா ரைடர்ஸ் அந்த ஸ்டன்ட் ஷோ செய்கிறாங்க. இது ஓகேப்பா, போயிட்டு பார்க்கலாம். இது எங்களையும் ட்ரீம் தான்ப்பா, மோட்டோ ஷோ வந்து ஓனாக செய்யணும். யாருப்பா அது கோல் எடுக்கிறது இந்த டைமில்? நான் மோட்டோ ஷோக்கு போயிட்டு வந்துடுறேன் மச்சான், வாரா. ரைட்டு, வாரன மெசேஜ் தான் இன்ஷா அல்லாஹ். அது தான் கண்டு KCCக்கு தானே, KCCக்கு மேலே சாகசுயன்ற இடத்துலடா.
இடத்த சொல்ல நீ வாரண்டா எனக்கு மெசேஜ் வந்துட்டா கோல் வந்துட்டாய் சரிம்மா சரி 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 ஓகேப்பா எங்களோட பிரதர் எங்களோட ஏடிஎஃப் எங்களோட ஃபேமிலி பொடியோடு தான் கோல் எடுத்தான் அது மாவனல்லேருந்து நிறைய பொடியமார் வராங்க ஐ திங்க் இல்லை வராங்க நானும் பார்க்குறேன் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு அந்த சூப்பர் பைக்ஸ் எல்லாம் வருவாடு அதனால தெரிஞ்சு ஸ்லோவாக போகிறது என்ன அதுவும் இல்லாமல் யாருப்பா ஓனர்ஷிப் போகிறது அதுவும் இல்லாமல் எல்டிஎஃப் பைக்குன்னு சொல்கிறது எல்லா பொடியமாட்டையுமே ட்ரீம் ஒரு சூப்பர் பைக்கை கண்டா பொடியமார் மட்டும் இல்லை பொதுவாக கேர்ள்ஸும் வாயை பொழந்து பார்ப்பேன் அப்பாட்டு என்னண்டா அதுதான் எல்டிஎஃப் சூப்பர் பைக் அது ஒரு இது நானும் மெதுவாக போகிறேன் சூப்பர் பைக்ஸ் வரும் அதுக்கு பின்னுக்காலே போவோம் அப்படின்னு நல்லா இருக்கும்ப்பா அதுக்கு பின்னுக்கால பைத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அண்டு ஓகேப்பா என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் எங்களோட ட்ரீம்னு சொல்கிறது சூப்பர் பைக்ஸ் எடுக்கிறது ஒரு ட்ரீம் அதுவும் இல்லாமல் ஸ்டன் ஷோவில் நாங்கள் ஜாயின் ஆகணும் ஜாயின் ஆகி நாங்கள் ஸ்டன் பண்ணணும் நாங்கள் ஓனாக ஒரு மோட்டர் ஷோ வைக்கணும் அண்ட் அதே மாதிரி நிறைய பொடியமாக ஸ்டன் பழக்கணும் நாங்களே அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய பைக்ஸ் கிடைக்கணும்ப்பா இந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு முன்னாடி ஹோமுக்கு அந்த பார்க்கிங்கில் வந்து நிறைய பைக்ஸ்னு சொன்னால் சூப்பர் பைக்ஸ் மட்டும் இல்லை இந்தியன் பைக்ஸ் அதே மாதிரி வெற்றி பைக் அதே மாதிரி சின்ன ஹை கெப்பாசிட்டி இல்லாமல் சும்மா லோ கெப்பாசிட்டியில் 49 சிசிலேருந்து செல்லியிலேருந்து எல்லா பைக்கும் இருக்கணும் வீட்டுக்கு முன்னாடி எல்லா பைக்கும் மீற மாதிரி இருக்கணும்ப்பா அப்படியான ஒரு ட்ரீம் இருக்கிறேன்ப்பா ஓகே இன்ஷா அல்லாஹ் அண்டு ஓகேப்பா அண்டு எங்களோட நீக் பிராண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்களோட நீக் டிஷர்ட் பிராண்ட் அதில் ப்ரொமோட்டரை ஒர்க் பண்ணுறேன் அண்டு யாருக்காச்சும் நீக் டிஷர்ட் வேணும்னு சொன்னால் மறக்காமல் அதை கான்டாக்ட் பண்ணி எடுங்க ஓகேப்பா இன்றைக்கி மோட்டர் ஷோக்கு போகிறேன் நாங்கள் அதை பற்றி பேசி போகலாமே அப்படியே அண்டு உங்களுக்கு ஒரு ட்ரீம் பைக் ஒன்று இருக்கும்பா ட்ரீம் பைக்குன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த இப்போ நினைக்கும் போது அதை எடுக்கவே இயலான்ற மாதிரி இருக்கும் பட் ஃப்யூச்சரில் நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம்ன்ற ஒரு தோட்டம் இருக்கும் அந்த பைக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்டு நிறைய பேருக்கு MT-15 நிறைய பேருக்கு ட்ரீம் ஆகிக்குதுப்பா MT-15ன்னு சொல்கிறது மாஸ்டர் ஆஃப் வேறு மாதிரி மாஸ் பண்ணுதுப்பா அண்டு பிக்கப் மட்டும் இல்லை அந்த அக்ரெசிவ் லுக் அண்டு ஒரு பொடியை சொன்னான் ப்ரோ இது வந்து சூப்பர் பைக் லுக் ஒன்று தருது ப்ரோ அப்படின்னு இந்த மோட்டர் ஷோ ஆர்கனைசர்ஸ் பொடியை சொன்னான் ப்ரோ இது ஒரு சூப்பர் பைக்குக்கு ஒரு லுக் அப்படின்னு சொன்னால் அந்தளவு பெருசாக எல்லாம் இல்லை ஸோ அந்த சூப்பர் பைக்கு ஒரு லுக் MT-09 அந்த மாதிரியான ஒரு லுக் ஒன்று தருது ப்ரோ வேறு லெவலுக்கு ப்ரோ அப்படின்னு அதனாலே தெரியும் MT-15ன்னு சொல்கிறது பொடியமாருக்கு மட்டும் இல்லை கேர்ள்ஸுக்கு கூட நிறைய போயிருக்கு MT-15 பிடிக்கும் டச் பண்ணு நல்லா உண்டு ஓகேப்பா வேலை செஞ்சுக்கணும் தெரியுது நானும் பையன் கோப்ரோ வேலை செய்யுது இல்லையா இல்லைடா கோப்ரோட பேட்டரி கொஞ்சம் இஷ்யூ அண்ட் இந்த பேட்டரி ஓகே இதில் ஒரிஜினல் பேட்டரி ஒன்று வரும் அதில் படம் முடிஞ்சு நினைக்கிறேன் அது ஒரு ஃபீல்ப்பா சூப்பர் பைக்குன்னு சொல்கிறது பொடியம்மாட்ட ஒரு ஃபீல் அது வார்த்தையால் சொல்ல இல்லாத ஃபீல்ப்பா போட்டுறேன் நல்லா வருவேப்பா நீ எதுவும் யோசனையாக போகிறான் எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை வருமா எந்த செம்ம ரஷ் ஆகிடுப்பா ஓகே ஐ திங்க் இன்னும் ஒரு எனக்கு இந்த மாதிரி இந்தளவு ஸ்லோவாக போகிறது ரொம்ப கஷ்டமாகிருப்பா நான் அந்த ஸ்லோவாக போகிற ரீசன் வந்து பின்னுக்கால அந்த ஸ்லோ பைக்ஸ் எல்லாம் வருமா அதுக்கு பின்னாடி போமே அப்படின்ட்டு அண்டு இப்படி தான் ஏன்னா ஸ்லோவாக போகும்போது அந்த பின்னுங்களை வாகனத்துக்கு கஷ்டம் எனக்கு அந்த இங்கே சைடுக்காக இடம் கொடுத்து கொண்டு அப்படியெல்லாம் போகிறது கொஞ்சம் கஷ்டம் ஒன்றுமே இல்லை ரொம்பவே கஷ்டம் போலீஸால் பிடிக்காமீன்னாங்கண்டா ஓகேப்பா ஏன்னா சைட் மீரோட மோடிஃபிகேஷன் இது யூஸ் பண்ணவே இல்லை இந்த இப்போ
ஒரு 2 டேஸுக்கு முந்தி பிடிச்சி அட்வைஸ் பண்ணாங்க. அந்த அட்வைஸ் பண்ணுறதே மாட்டினா ஆப்பு தான். உண்மையாக சொல்லி தந்தாங்கப்பா. இந்த சைட் மிரர் விலங்குதான்னு கேட்டார். நான் சொன்னேன் இப்படித்தான், விலங்குது இல்லை, பெருசாக விளங்குது இல்லை, அந்த ஒரிஜினல் சைட் கண்ணாடி மாதிரி நார்மலாக விளங்குது, தேவைக்கு மாதிரி விளங்குது அப்படின்னு நான் எங்கள் சைட்டில் எனக்கு ஓகேன மாதிரி நான் பேசினேன். இது அதுக்கப்புறம் அவர் சொன்னார் இப்படித்தான் மகான் நல்ல இறக்கமாக பேசினார். இப்படி சிங்களத்தில் வந்து புத்தான்னு சொல்கிறது மகானுக்கு தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லி இப்படித்தான் இந்த சைட் கண்ணாடி விளங்குது உண்மையாக விளங்குது இல்லைன்னா இது வந்து ரூல் இல்லை, இந்த யூஸ் பண்ண மோடிஃபிகேஷன் கவர்மெண்ட் ரூல் இல்லை, நீங்கள் இதை வந்து மாற்றுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த சைட் மிரர் வந்து பைக்குக்கு அலாய்க்கணும்னு தான் நம்ம யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு. சரி ஓகே, உங்களுக்கு ஒரு அட்வைஸை நான் சொல்கிறது, நீங்கள் பார்த்து மாற்றிக்கோங்க சைட் மிரரை வாங்கி அப்படின்ட்டாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. ஏன்னா அவ்வளோ இறக்கமாக யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, எந்த ஒரு போலீஸ்காரங்களும் அப்படி சொல்லித்தர மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அப்போ நீங்கள் லூசிஃபர் இதெல்லாம் வரேன். இதான் சொன்னேன், இந்த லூசிஃபர் ஈகிள்ஸ் ஆன் த ஐலண்ட் நிறைய இதெல்லாம் வராங்க. மோட்டோ ஷோப்பு வராங்களா? இவங்க மோட்டோ ஷோப்பு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லுது என்னன்னா கழுவி இல்லையப்பா, செம்ம தூசி ஆகிக்குது. என்னையா பிடிச்சி அட்வைஸ் பண்ணால் போலீஸ்காரர் வந்து முன்னுக்காலத்தை ஈப்பார், அந்த சிக்னல் லைட் இருக்குது அந்த இடத்த ஈப்பார். கொஞ்சம் பயந்து தான் போகிறேன். ஏன்னா இந்த தடவை அட்வைஸ் எல்லாம் இல்லை, உஷாவிட்டேன். இன்னும் மறைஞ்சி போவோமே இது. அங்கே போகிற சவுண்ட் இங்கே கேட்குதுப்பா. பைக்கா ஒன்னட்டா சுப பைக்கு ஒன்னட்டு ஓரளவு சுப பைக் அம்பாவும். ஐ திங்க் இந்த காரு போகும்னு நினைக்கிறேன். எங்களோட மோட்டோ ஷோக்கு இல்லை, அது ஒன்று சொல்ல மறந்துட்டேன்ப்பா. நான் அதில் மெம்பர் ஆக்கிட்டாங்கப்பா, என்னைய ப்ரொமோட் பண்ணி வைரல் ஆகிடுச்சு வீடியோ. அதோடு ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஒரு மெம்பரா அவங்களோட லைஃப் டைம் மெம்பர் அப்படின்னு சொன்னால் அவங்களோட எல்லா மோட்டோ ஷோப்பும் தமிழில் ப்ரொமோட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா, எடுத்துகிட்டு போவோமே. மெம்பர்னு சொல்கிறதுக்கு அந்தளவு பவர் எல்லாம் இல்லை எனக்கு. ஓகே, எங்கட பைக்குள்ளுக்கு எடுத்தாலே பெருசுப்பா. அடுத்தது வரானப்பா. ಎತ್ತುಡು ದಾನ ಬೈಕ್ ಎತ್ತುಡು ದಾನ ನಮ್ಮ ಪ್ರಯೋಜನ ಅದೇ ಕ್ಯಾಂಪಸ್ ಎದುಡು ದಾನ ಮತ ಎದುಡು ದಾನ
தெரியுமா எல்டிஎஃப்ட பவர் இது எல்டிஎஃப்ட பவர் அவ்வளோலாம் சீன் இல்லை நோலாக ஒரு இது வந்துக்குது சரிப்பா எல்லாம் ஃபுல்லாக உள்ளுக்கு சூப்பர் பைக்கெல்லாம் மிக்கும்பா ஓகே நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கலாமா அப்படி ෂේප් එක අයිනේ ඉඳලා කොතෙන් දානවා මචං ඔයාලා රයිනේ ෂේප් එක දාන්න එතන මේ අයිනේ ඉඳලා අදන් දාමුද ඔය හොඳ දැන බලලා எப்படி இருக்கா ஓகேப்பா வந்துட்டோம் சரி போடு
ஓகே டே, ஃபைனலி எங்களோட மோட்டோ ஷோ முடிஞ்சிட்டுன்னு சொல்லலை. எங்களோட மோட்டோ ஸ்டண்ட் ஷோ அண்ட் அதே மாதிரி பைக் ஷோ அதெல்லாம் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் அவங்ககிட்ட டிஜே பாட்டிக்குதுன்னு சொன்னாங்க. அண்டு அதோட நாங்கள் வந்துட்டு இப்போ டைம் என்னன்னு சொன்னால் சரியாக 5:30 5:30 ஆகிட்டு. அண்டு இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால் வீட்டுக்கு தான் போக போகிற செம்ம டயர்ட் ஆகிக்குது. என்னண்டா நின்றுக்கிட்டே இந்த பெய்தட்லேருந்து. அண்டு ஓகே டிஎஃப், இதோட வீடியோ முடிச்சு கூட யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உங்களை அவங்க சப்போர்ட் தாங்க. அண்டு நான் வந்து அங்கே போயிட்டு எதுவுமே பேசாமல் எல்லா வீடியோவுமே எடுத்துவேன். ஏன்னு சொன்னால் நான் பேசுகிற எதுவுமே விளங்காது. என் மைக் வந்து மைக் ஒன்று போயிட்டு இல்லை, கொண்டு போய்த்திக்கிது. பட் அந்த மைக் வந்து அவ்வளோவா நல்லமில்லை. அந்த ஒரு ரீசன்னால் வந்து நான் வந்து எதுவுமே பேசி எதுவுமே வ்ளாக் எடுக்கல. அண்டு நீங்கள் பார்த்துப்பீங்க என்னோட மோட்டோ ஷோவில் நடந்த ஸ்ட்ரென்த் அதே மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் காட்டிப்பாங்க. அண்டு ஒரு கோட்டி பார்த்துப்பீங்க. ஓகேப்பா, எல்லாம் பார்த்துட்டு அண்டு நல்லன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிவிட்டு உங்களோட ஃபேவரட் பைக்கும் வந்திக்கும்னு நினைக்கிறேன். அண்டு என் ஃபேவரட் பைக் வந்துருந்துச்சு BMW S1000 RR. அண்டு ஓகே டிஎஃப், இதோட நான் இதை எண்ட் பண்ணிக்கொள்றேன். இங்கே எப்படி இருந்தாலும் சேஃபாக பைக் ரைட் பண்ணுவோம், கவனமாக சேஃபாக ஹெல்மெட்டை போட்டு ரைட் பண்ணுங்கள். ஓகே டிஎஃப், பாய், டேக் கேர்.